12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு 2025ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு எது நல்ல கல்லூரினே தெரியாது. அதுக்காகவே நான் போன ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த வீடியோல 2024ல வெளியாயிருக்கக்கூடிய என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல, அதுவும் இன்ஜினியரிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல தலை சிறந்த 100 கல்லூரிக்குள்ள தமிழ்நாட்டில் மட்டும் 14 கல்லூரிகள் இடம் பிடிச்சிருக்கு. அது இந்த வீடியோல தான் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ போடுற வீடியோ கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக நிறைய விஷயங்கள் புரிய வரும். இந்த வீடியோ மறந்துடாமல் பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 101வது இடத்துலேருந்து 150 ரேங்க் பேண்டு வரைக்கும் இருந்த கல்லூரிகள் தமிழ்நாட்டில் எது, அங்கே 2025ல் எப்படி அட்மிஷன் ப்ராசஸ்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் 12th முடிச்சுட்டு உயர்கல்விக்கு குறிப்பாக இன்ஜினியரிங்லாம் படிக்க போனீங்கன்னா நிறையா விஷயங்களுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நானும் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜி. அதாவது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 101வது இடத்துலேருந்து 150வது இடம் வரைக்கும் எந்தெந்த கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன். இதில் 1, 2, 3, 4லாம் கிடையாது, லைனாக சொல்கிறேன். அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வகையின்படி, அதாவது அதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ். இந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் அட்மிஷன் 2025ல் இன்ஜினியரிங் படிக்க போகணுன்னா கண்டிப்பாக டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக தான் போக முடியும். ஸோ இங்கே வந்து கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. கண்டிப்பாக நல்ல கட் ஆஃப் இருந்தால் தான் டிஎன்இஏ கவுன்சிலிங்லாம் உங்களுக்கு இங்கே சீட்டு கிடைக்கும். சரியா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கு அது நேரடியாக நம்ம காலேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குமே நல்ல மார்க் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் இருந்தால் தான் இங்கே உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கப்படுகிறது. அதே போல் அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியுமே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ், அதுவும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அரசு உதவி பெறும் கல்லூரி. இந்த கல்லூரிக்குள்ளே நீங்கள் 2025ல் இன்ஜினியரிங் படிக்க போகணுன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக தான் போகலாம். 90% கவர்மெண்ட் கோட்டாவும் அதே போல் 10% மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இங்கே கொடுக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல கட் ஆஃப் இருந்தால் தான் இங்கேயுமே உங்களுக்கு கட் ஆஃப் அடிப்படையில் தான் சீட்டு கொடுக்கப்படுகிறது. அதனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ரொம்ப முக்கியம். அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது நான் சொல்ல போகிறது ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். அதாவது வந்து ஹிட்ஸ் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டியை தான் இப்படி சொல்கிறாங்க. இந்த ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் பேண்டு, அதாவது 101லேருந்து 150 ரேங்க்குள்ளே இருக்குது. இந்த கல்லூரிக்குள்ளே நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் ஹிட்ஸு ட்ரிபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸு கொஞ்சம் கம்மியாகும். டைரக்ட் அட்மிஷனும் இங்கே இருக்குது இந்த இந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில். சரியா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிசைன் அண்டு மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினா தான் இதில் போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்லூரியை. இது காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா ஜேஇ மெயின்ஸில் நல்ல மார்க் இருந்தால் தான் உங்களுக்கு இங்கே உள்ளே போக முடியும். அதே போல் அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா காருண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்குது. இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த கல்லூரிக்குள்ளே நீங்கள் போகணுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா KEE அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கப்படுது. அதன் வழியாக அந்த எக்ஸாமை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன் இங்கே நடக்குது. அதே போல் அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இந்த கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய பெருந்துறையில் தான் இருக்குது, ஈரோட்டில். இந்த கல்லூரிக்குள்ளே நீங்கள் போகணுன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக தான் போகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65%, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவும் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் நடக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கட் ஆஃப் இருந்தாவே உங்களுக்கு இங்கே உள்ளே போயிடலாம். சரியா? அடுத்த கல்லூரி இடம் பிடித்திருக்கக்கூடிய கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த கல்லூரிக்குள்ளே நீங்கள் 2025ல் இன்ஜினியரிங் படிக்க போகணுன்னா, அதாவது 65% கவர்மெண்ட் கோட்டாவும் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் அட்மிஷன் நடக்குது. இதுக்கும் டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக தான் நீங்கள் போக முடியும். அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெஃப்கோ சிலிக்கிங் இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா மெஃப்கோ காலேஜ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவகாசியில் தான் இருக்குது. ஸோ சிவகாசியில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரிக்குள்ளே நீங்கள் போகணுன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக தான் போகலாம். டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக போகலாம். ஸோ அதே போல் இங்கே ஒரு 65% கவர்மெண்ட் கோட்டாவும் 35% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. நல்ல கட் ஆஃப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் நல்ல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா, மார்க் எடுத்தீங்கன்னா நல்ல கட் ஆஃப் வரும். கட் ஆஃப் அடிப்படையில் நீங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாகவே இந்த கல்லூரிக்குள்ளேயும் போகலாம். அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து NIFTன்னு சொல்லலாம். நம்மளுடைய தஞ்சாவூரில் தான் இருக்குது. இந்த கேம்பஸுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா GFTI அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் மார்க்கும் உங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம்.
ஜேஇ மெயின்ஸில் வந்து நல்ல பர்சன்டேஜ் இருந்தால் தான் இந்த கல்லூரிக்குள்ளே நீங்கள் போகலாம். மற்றபடி உங்களுக்கு அட்மிஷன் இங்கே கிடைக்காது. அதே போல் அடுத்த கல்லூரி வந்து நம்மளுடைய பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரி. இது பிஎஸ்டியோட ஒரு 2வது கேம்பஸ். இது வந்து நம்மளுடைய கோயம்புத்தூரில் தான் இருக்குது. இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா நீலாம்பூரில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகணுன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக தான் உள்ளே போகலாம். டிஎன்ஏ கவுன்சிலிங்கு மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் இருந்து நல்ல கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு இங்கே சீட்டு கிடைக்கும். 65% கவர்மெண்ட் கோட்டாவும் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. அப்படி இருந்தாலுமே நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் நல்ல மார்க் இருந்தால் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே இங்கே உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும். அதே போல் அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடியது. இதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகணுன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக நீங்கள் உள்ளே போகலாம். அதுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். அதே சமயம் வந்து இங்கே கவர்மெண்ட் கோட்டா 65% சீட்டு கொடுக்கப்படுது. 35% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கொடுக்குறாங்க. ஸோ அதே போல் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வாங்கணும்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அதுக்கு டொனேஷன்லாம் அதிகமாகும். ஸோ அதுக்கு நம்ம கவர்மெண்ட் கோட்டா டிஎன்ஏ கவுன்சிலிங் தான் ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கு கட் ஆஃப் ரொம்ப முக்கியம். அதே போல் அடுத்து இடம் பிடிச்சிருக்கக்கூடிய கல்லூரி ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து நம்மளுடைய காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக போகலாம். அதே போல் கவர்மெண்ட் கோட்டா வழியாக போகலாம். 65% இங்கே சீட்டு ஒதுக்கப்படுது. 35% வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒதுக்கப்படுது. 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகணுன்னா உங்களுக்கு இங்கே வந்து கொஞ்சம் கூடுதலான ஃபீஸ் வரும். அதனால டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாகவே போகணுன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் நல்ல மார்க் இருக்கணும். நல்ல கட் ஆஃப் இருந்தால் தான் உங்களுக்கு இங்கே சீட்டு கிடைக்கும். அதே போல் அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். எல்லாருக்குமே தெரிஞ்ச கல்லூரி, மதுரையில் ஃபேமஸான ஒரு கல்லூரி. இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரி. இந்த கல்லூரிக்குள்ளே நீங்கள் உள்ளே போகணுன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக போகலாம். டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் உங்களுக்கு நல்ல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் நல்ல மார்க் இருந்தால் உங்களுக்கு இங்கே அட்மிஷன் கிடைக்கும். அதே சமயம் 90% கவர்மெண்ட் கோட்டாவும் 10% மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இங்கே சீட்டு ஒதுக்கப்படுது. 10% மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10%க்கு பயங்கர போட்டி. அதாவது வந்து அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர போட்டி இருக்கும். நல்ல கட் ஆஃப் இருந்தால் தான் உங்களுக்கு இங்கே இடம் கிடைக்கும். அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது இது வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இங்கே தான் இருக்குது, சென்னையில் தான் இருக்குது. இதில் டைரக்ட் அட்மிஷனே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வச்சுக்கலாம். இது வேல்ஸ் யூனிவர்சிட்டி நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடியது தான். இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஒட்டு மொத்தமாக 14 காலேஜ். இந்த 14 காலேஜும் ரேங்க் பேண்டு 101லேருந்து 150 ரேங்க் பேண்டுக்குள்ளே வருது. ஏற்கனவே நான் ஒரு 14 காலேஜை அந்த டாப் 100க்குள்ளே ஒரு 14 காலேஜை சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு 14 காலேஜை சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 151லேருந்து 200 வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜை சொல்ல போகிறேன். அதுக்கடுத்த வீடியோவில் 201லேருந்து 300 வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜை சொல்ல போகிறேன். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். எந்தெந்த கல்லூரிகள் இடம் பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் இன்ஜினியரிங் அட்மிஷனே இங்கே எப்படி நடக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாம் எதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா முன்னோட்டம் தான். நமக்கு வந்து அந்த 12th முடிச்சோன்னே பரபரப்பாக போய் எதையும் தேடிட்டு இருக்காம அதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.